நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி, ஜூலை மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 1:50 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 7:58 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:58 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க கொடுங்க. வேற்று மதத்தவர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். மாற்று கருத்தோடியோர் இன்று மனம் மாறக்கூடும். அதிரடியான சில திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு லாபம் உண்டாகக்கூடும். இன்று சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். உங்கள் செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடுங்க. முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்க கொடுங்க. புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரத்தை கருத்தில் கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்பட கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பெண்கள் இன்று உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அமைதி காணுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் சுயமரியாதை கண்டிப்பாக கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். சுலபமாக எதிலும் ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் என்று தைரியமாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். பரணி. செல்வ செழிப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் தலையிட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். சொந்த பந்துகள் வருகின்ற இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை. நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விவாத பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவுக்கு வரக்கூடும். பங்காளி சண்டைகள்ல கண்டிப்பாக தெளிவு பிறக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். உங்கள் ஆலோசனையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்று மற்றவர்கள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை அடைக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றி விடுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பழைய வாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் பலிக்க கொடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பம் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தள்ள வேண்டாம். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் ஓரளவு சந்தோஷப்பட கொடுங்க. சந்தேக புத்தி மட்டும் வேண்டாம். யாரையும் சந்தேக பார்வையால் பார்க்க வேண்டாம். எல்லோரையும் இன்று நீங்க நட்புடன் அணுகினால் வெற்றி இருக்கும். பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள்.
பேச்சு குறைத்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள். சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று எடுத்தும் கௌத்தும் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி விடுவீர்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். செயல்பாடுகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், வெற்றி இருக்கும். நல்லவரின் நட்பு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்து மனம் மகிழ்ச்சி அடையும் நாளிட்டே சொல்ல முடியுங்க. ரோகிணி. விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் என்று பிறகு கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். முன்கோபம் வேண்டாம். மிருகசிரிஷம். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற கொடுங்க. இன்று மனம் விட்டு பேசுங்கள், எல்லாம் சரியாக நடக்கக்கூடும். மிதுனம் ராசினியர்கள். இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். சரியான பாதையை கண்டிப்பாக வழியமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற கொஞ்சம் ஆதங்கம் இருக்க கொடுங்க. சந்தேக புத்தியால் நல்லவரை இழக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் புதிய வேலையாட்கள் அமைய கொடுங்க. குடும்பத்தில் கண்டிப்பாக ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடுங்க. பணிப்போர் வந்து நீங்கிவிடக்கூடும். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர சேர்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். சக நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. சக பணியாளர்களின் ஆதரவு இன்று ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று செய்த வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. காதலில் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும். கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும், பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் முடிவில் எடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் என்று சொல்ல முடியும். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். குடும்பத்தாருக்கு இன்று நீங்க என்ன செய்து கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். என்று தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை. மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நன்மைகள் தேவைப்படும் நாளாக இருக்க கொடுங்க. எதையும் அற்புதமாக கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. உடைய நிலையை நீங்க உயர செய்வீர்கள். பணம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் வந்து கொடுங்க. செல்வாக்கு மிக்க நபரின் நட்பு கிடைக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
குடும்பத்தில் கலகலப்பான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். வாகனத்தை கண்டிப்பாக சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பணவரவும் சீராக இருக்க கொடுங்க. உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். பணிப்போர் வந்து விலகி செல்லக்கூடுங்க. தொழில் வியாபார போட்டிகள் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்களை மேம்படுத்துவீர்கள். முக்கிய பொறுப்புகள் இருந்து தன்னை அதிகப்படியான வேலைகளில் அமர்த்திக் கொள்வீர்கள். ஆதரவு கண்டிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்ற முடியுங்க. பாராட்டும் புகழும் கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கக்கூடும். உங்களை தேடி நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. சொகுசுமிக்க வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பெண்கள் என்று அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். பயப்பட வேண்டாம். காதலை மட்டும் விட்டு பிடியுங்கள். திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நட்பிடம் அமைதி வெளிப்படுத்துங்கள். சில முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக அணுக பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். சில குழப்பங்கள் மத்தியில் தான் காரியங்கள் நடைபெறக்கூடும். சாதுரியமான பேச்சாற்றல் கண்டிப்பாக இருக்குங்க. முக்கிய பொறுப்புகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் வகையில் உறுதுணையாக காணப்படுவீர்கள். பூசம். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. குழப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. எதையும் சமாளித்துத்தான் முன்னேற வேண்டியிருக்கும். புதிய யுக்திகளை கண்டிப்பாக கையாளுவீர்கள். சில தந்திரங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். நல்லது நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. என்று உங்களுக்கு நட்பு ரீதியில் முன்னேற்றம் ஏற்படும் நாளென்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமையும். சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். கம்பீரமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். எடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தடை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடை கூடும். என்று உங்க மனசுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாதத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். சிரமங்கள் கண்டிப்பாக இருந்தாலும் சரியாகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தாயாருடன் ஏற்பட்ட மனத்தாங்கள் சரியாக கொடுங்க. பழைய கடனை தீர்க்க புதிய வழி யோசிப்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தெளிவு பிறகு கொடுங்க. பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்தியோக மாற்றங்கள் என்று ஏற்பட கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடும். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக கொடுங்க. காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். செல்வம் சேரும் நாளாக இருக்கக்கூடும். செல்வாக்கு கண்டிப்பாக உயரக்கூடும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இடைவிடாமல் செயல்பட்டால் கண்டிப்பாக எதிலும் வெற்றி பெற முடியும். தயவு செய்து நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசினியர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியில கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும்.
கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேலோங்கிவிடக்கூடும். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க. கம்பீரமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். முதுகு தண்டுவடத்தில் வலி இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். கட்டளை இடுகின்ற பணி கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று நீங்க நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புதிய யுக்திகளை இன்று கையாளுவீர்கள். வியாபாரத்தை நன்கு கற்றுக்கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கொடுங்க. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பு. கன்னி ராசினியர்கள். என்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தயவு செய்து நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். காரியங்களை செய்யும் பொழுது கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும். சில விஷயங்கள் ரொம்ப நீங்க கவனமாக அணுக வேண்டும். முயற்சி கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்கும். கன்னி ராசினியருக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் இருக்கக்கூடும். பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். பழைய கடனை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தை இன்று நுணுக்கமாக கற்றுக்கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு லாபம் உயரக்கூடுங்க. உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் ஏற்பட்டு பெண்ணில் சரியாக கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர்கள் வருகின்ற இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சுபமாக நடைபெறக்கூடும். இன்று கன்னி ராசினருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து தோன்றும். கவனமாக இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துவீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மன மகிழ்ச்சி அடையக்கூடும். பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சந்தோஷம் கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று காதலில் மட்டும் நெருக்கடியில் இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். காதலை பொறுத்தவரை அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை கவனமாக மேற்கொள்வது மிக நல்லது. பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர வேண்டும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். துணிச்சல் எதிலும் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நட்பு வட்டம் இன்று விரிவடைய கொடுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. சகோதரர் மத்தியில் தலை நிமிர்ந்து நடைபெறுகள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று நீங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அஸ்தம். தொழில் அற்புதமாக நடைபெறக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. சுய மரியாதை இன்று கண்டிப்பாக கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பு விரும்புவதால் எல்லாம் உங்களுக்கு சரியாக நடக்க கொடுங்க. மனதை மட்டும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். கமிஷன் துறையில் கூட லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சித்திரை. இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையுடன் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட கொடுங்க. ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு
எதிலும் சந்தோஷம் கொடும் நாளாக இருக்கக்கூடும். மனமும் இன்று தெளிவடைய கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று துணிச்சலுடன் காரில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். குடும்பத்திலும் கலகலப்பான சூழல் உருவாகக்கூடும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபத்திற்கு குறைவிருக்காது. இன்று உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கொடுங்க. மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். இன்று குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக மாறும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானமும் வரக்கூடுங்க. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. மனசுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். விருந்தினர் வருகை என்று இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மனம் போல் இன்று வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காதல் மனக்குழப்பத்தை கொடுக்குங்க. விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாக கொடுங்க. புதியவரின் நட்பால் இந்த உற்சாகம் அடைவீர்கள். மனசாட்சி படி செயல்பாடும் நாளாக இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. இந்த நாளை நீங்க அற்புதமாக கண்டிப்பாக வழிநடத்தி விட முடியுங்க. சுவாதி. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். பணியிட மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். நல்லவைகள் கூட இருக்க கொடுங்க. இன்று நீங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தெளிவு கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இந்த முயற்சி பண்ணுங்கள். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். புதியவரின் நட்பு என்று கிடைக்க கொடுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உள்ள சூழல் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெருந்தன்மையுடனும் இன்று நடந்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் உங்களுக்கு ஏற்பட்ட சுணக்க நிலை கண்டிப்பாக மாறுங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி சிறப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். பயப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மையாகவே இருக்கக்கூடும். எதிர்பாராத அளவில் உங்களுக்கு பணவரம் இருக்கக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அரசால் அனுகூலம் உண்டாக கொடுங்க. வழக்கில் கூட சாதகமான தீர்ப்பு வரக்கூடும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். இந்த புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியுங்க. வீண் அலைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதன் அலைச்சல்களால் லாபம் கொஞ்சம் இருக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். வியாபார விரிவாக்கம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இடையூறுகள் ஏற்படுத்தி வரும் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடக் கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு கலகலப்பான சூழல் உருவாகும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றுங்க. பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காதலில் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். பொறுமையாக இருங்கள். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுக வேண்டும். என்று மாணவர்கள்
மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டுங்க. தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்ன ஒன்று குழப்பம் அடைவீர்கள். எதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. தொழிலும் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். எதிர்பாராத வகையில் நன்மைகள் உண்டாக கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வழக்கில் சாதகமான பலன் வரக்கூடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று நீங்க முன்கோபம் மட்டும் பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். இன்று புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. வேண்டாத வழிகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று ஓரளவு கலகலப்பான சூழல் கண்டிப்பாக இருக்கும். கேட்டை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். விவசாய துறையில் லாபம் கிடைக்கும். சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புத்தி தெளிவு ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வியாபார நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பயணங்கள் இனிமையானதாக இருக்க கொடுங்க. தொழில் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி ஏற்பட கொடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பழக்க வழக்கங்கள்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் இன்று குறையுங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக அறிமுகமாகக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்க கொடுங்க. இன்று கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும். பணவரவும் சீராக இருக்கக்கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. வேற்று மொழி பேசும் நபரால் நன்மைகள் கண்டிப்பாக உண்டாகும். சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. இன்று சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுவது கூட மிக நல்லது. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்ற முகப்பொழிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும் நாளாக இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். யோசித்து சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முன்கூட்டியே தீர்வு கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். மாணவர்கள் எதை யோசித்து செய்தாலும் வெற்றி இருக்கும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று புத்தி சாதுரியத்தால் கண்டிப்பாக எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். வியாபார தொடர்புகள் கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். பயணங்களால் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. இன்று கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று சொந்த பந்தங்கள் வருகையும் இருக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். அமைதியுடன் எதையும் செய்யுங்கள், அது போதும். போராடம். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீருங்க. நிதானமாக பேசி காரில் ஈடுபட வேண்டும். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
நிதானமாக செயல்படுங்கள், அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மைகள் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதிர்பாராத பண வரவு ஒரு பக்கம் இருக்கக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். இன்று எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் இருப்பது ரொம்ப நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். மகரம் ராசினியர்கள். விருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. மன கசப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். திடீர் லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உத்தியோகத்தில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உற்சாகமான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். அடுத்தவர் மனதை புண்படுத்தாதபடி பேச வேண்டும். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடுங்க. எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி விடக்கூடும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. சிலரின் தவறை சுட்டி காட்டுவதன் மூலம் சண்டை சச்சரவுகளில் கொஞ்சம் சிக்குவீர்கள். சிலரிடம் பகை உணர்வையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று திருமண பேச்சுவார்த்தை கண்டிப்பாக கை கொடுக்குங்க. தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். காரியங்களை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று பெண்கள் கனக்கச்சிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள், யோசியுங்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். உயர்கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று சந்தோஷமாக காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களையும் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்வீர்கள். தள்ளி போட்ட காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. பகை உணர்வு ஏற்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். வியாபார தொடர்புகள் பலம் பெற கொடுங்க. உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். என்று நீங்க சீரும் சிறப்புடன் செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். துணிச்சலுடன் காரியம் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு சாமர்த்தியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அவ்விடம் இன்று மனசுக்குள் சந்தோஷம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் பூர்த்தியாக கொடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. இன்று எதிர்மறையாக பேசிவிடம் விலகியிருப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை வலுவாக்கிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் எல்லாம் சாதிக்க முடியுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. சிலரின் தவறை சுட்டி காட்டுவதன் மூலம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடுங்க. வியாபார நோக்குடன் காணப்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக நண்பர்கள் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தர்ம சங்கடமான சூழலை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும். என்று திடீர் கோபங்கள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது.
தெளிவான சிந்தனை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்வதில் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக ஈடுபாட்டுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். உங்கள் பலவீனத்தை கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கல்யாண முயற்சி கண்டிப்பாக கைகூடுங்க. பெண்கள் என்று நேர்பட பேசுவீர்கள். நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வேண்டியவற்றை வாங்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று யோகங்கள் ஏற்பட கொடுங்க. காதல் மட்டும் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். என்ன செய்வது என்று குழம்பி போவீர்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. மாணவர்கள் கல்வியில மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று சுயமரியாதை கண்டிப்பாக கூடும். சுறுசுறுப்பு மேலோங்கி விட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்கி விட கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனம் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். விருப்பமான உணவுகளை ஒன்றுமிழவீர்கள். எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனம் தளராமல் செயல்படுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட இடத்தில் பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. சதயம் இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. மனமும் இன்று தைரியமாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நிகழும். பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக காணப்படுவீர்கள். தொலைநோக்குடன் இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இன்று ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. எல்லாம் உங்க வாழ்க்கையில மாற்றங்களும் திருப்பங்களும் இருக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்ற உயர்வுக்கு வழி உண்டாக கூடும். மீனம் ராசினியர்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்களின் மனவீத்தை கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு அக்கறை ஏற்பட கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. மீனம் ராசினியர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகக்கூடும். உடன் பிறந்தவர்கள் மத்தியில் இன்று சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் நீங்க ஏற்கப்படக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் வெற்றி இருக்குங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆகக்கூடும். தொழிலும் அற்புதமாக நடைபெறக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்க கொடுங்க. இன்று கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மனக்குழப்பம் நீங்கி இன்று உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பேசி பழக வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். விடிவு காலம் கண்டிப்பாக பெருக்குங்க. இன்று உங்களுக்கு தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு காரியங்களில் ஈடுபடுவது மிக நல்லது. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காண்பீர்கள். வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் கண்டிப்பாக நீட்ட முடியுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கும். காதல முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கையில் முன்னேறி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. விருப்பங்கள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முடியாததை எல்லாம் செய்து முடிக்க முடியுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். சில இடங்களில் கண்டிப்போடு நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கண்டிப்புகள் வேண்டாம்.
தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ரேவதி இன்பம் கண்டிப்பாக பொங்கும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மனம் மயங்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்க வாழ்க்கையில் முடியாதது என்று ஏதும் இல்லை. முடியுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.